வணக்கம் வீவர்ஸ், இன்றைய பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆட்டு தலைக்கறி குழம்பு வைக்க போகிறோம் பாருங்கள். ஆட்டு தலை இதான், இதை குழம்பு வைக்க போகிறேன். வாங்க நம்ம சமையலுக்கு போகலாம். இந்த ஆட்டு தலைக்கறி குழம்பு குழந்தை பிறந்தவங்களுக்கு, குழந்தைக்கு 4 மாதத்தில் தலை நிற்கலைன்னா அவங்க அம்மா இந்த ஆட்டுக்கறி தலை குழம்பு சமைச்சு சாப்பிட்டா குழந்தையோட தலை நிற்கும். இப்போ இந்த ஆட்டுத்தலையில் இஞ்சி பூண்டை போட்டுக்கணும், மஞ்சத்தூளை போட்டுக்கணும், போட்டு தண்ணியை ஊற்றி வேக விடணும். நல்லா வெந்தோன்னா இந்த எலும்பெல்லாம் தனித்தனியாக எடுத்துடலாம். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க, எலும்பு மாட்டிக்கும். அதனால் தனித்தனியாக அந்த பெரிய பெரிய தலை ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் குழந்தைங்களுக்கு தொண்டையில் சிக்கிக்கும். அதனால் கறி நல்லா வெந்தோடனே வேணுங்கிறத உதறிடலாம், இல்லை அப்படியேவும் போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 6 விசில் வச்சு எடுக்க போகிறோம் பாருங்கள். தலைக்கு 2 பெரிய வெங்காயம், ஒரு முருங்கைக்காய் அரைச்சி வச்சுட்டேன், தக்காளி, முருங்கைக்காய் வேணால் காய் வேணால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். என்கிட்ட காய் ஒரு காய் இருந்து அதனால் போட்டுக்கிட்டேன். இப்போ மிளகு ஜீரகம் எடுத்து கொஞ்சம் நுணுக்கி வச்சுக்கணும். மிளகு ஜீரகம் நுணுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பூன், குட்டி ஸ்பூனால் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த ஆட்டுத்தலையில் கொழுப்பெல்லாம் சேர்ந்துருக்கும்ல, அதெல்லாம் வெந்து எப்படி எண்ணெய் மாதிரி வந்துருக்கு பாருங்க. இந்த குக்கரில் எண்ணெய் மாதிரி வலிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இங்கே பாருங்க எண்ணெய். இதுதான் வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஆற்றும். ஓவராக தின்னாலும் கொழுப்பு வயிற்று புண்ணுக்கு நல்லது. இந்த மாதிரி உள்ளதெல்லாம் மாதத்தில் ஒரு வாட்டி சாப்பிட்டா போதும். ரொம்ப சாப்பிட்டிங்கன்னா கொழுப்பு ஏறும், கொழுப்பு நிறையா உற்பத்தி ஆகிடும். இது வயிற்று புண்ணு, ஓவர் அல்சராக உள்ளவங்களுக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா இது அப்படியே போய் இந்த எண்ணெய் கொழுப்பு எண்ணெய் புண்ணை ஆற்றும். இவங்க எவ்வளோ எண்ணெய் வலிஞ்சிருக்கு அப்படியே. இப்போ இதுலேருந்து தான் எடுத்தேன், நல்லா சுத்தமாக விளக்கி தான் வச்சுருந்தேன், அதுலேருந்து தான் எடுத்தேன். இதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக எடுத்தேன். இப்போ இந்த குக்கர்லேருந்து எடுத்து கறியை மட்டும் எடுத்துகிட்டு எலும்பு தட்டு வருங்க. பெரிய பெரிய எலும்பு, சின்ன எலும்பெல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டேன். அந்த கறியை மட்டும் இதில் போட்டுட்டாச்சு. இப்போ இந்த தண்ணியில் அரிஞ்சு வச்ச வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய் போட்டு உப்பை போட்டு வேக வைக்கணும். தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு போட்டு வேக வைக்கணும். அதோட இந்த மிளகு சீரகத்தையும் போட்டு வேக வைக்கணும். வெந்தவனை காட்டுறோம். மிளகாத்தூள் போடணும். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, இலை தாளிக்க. இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இந்த கறியும் எடுத்து போடுவேன். கறியும் எடுத்து வேக போட்டேன், எல்லாத்தையும் கொட்டி. இதை பாதி பேர் தாளிப்பாங்க, நான் தாளிக்க மாட்டேன். இது வேகுது பார்த்திங்களா, இந்த வேகிறதுலேயே போட்டு விட்ருவேன். செம சூப்பராக இருக்கும். இதுதான் அருமையாக இருக்கும். தாளிக்காமல் போடுறது சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் வெந்துட்டு இப்போ 2 ஸ்பூன் குழம்புத்தூள், போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஆட்டுத்தலை குழம்பு ரெடிங்க. இதில் தேங்காய் வேணால் அரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்க, மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா வெந்துருச்சு.
அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான்.